Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper 10th standard science previous year half-yearly examination 2022 Tamil medium and English medium question paper. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் 75 மார்க்ஸ்ன்றதுனால நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பிடிஏ கொஸ்டின் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கனாவே டெஃபினட்டாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன், சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ்டிஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்கனாவே போதும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்லேயே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எக்ஸாம் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஆப்பிள் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்க கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 1 மார்க் 12 1 மார்க் தான். ஸோ 1 மார்க்குக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ்டிஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று சொல்லிட்டு. ஸோ அந்த 1 மார்க் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிடிஏ கொஸ்டின் 1 மார்க் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் கேட்டிருக்க நிறைய 1 மார்க் வந்து புக் பேக்கில் இருக்கிற தி யூஸ் அண்ட் தீஸ் தியரி, அதே மாதிரி சிங்காமி, குளோபல் வார்மிங் இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறது தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ஆன்சர் எனி 7 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 22 இஸ் கம்பல்சரி. 13லேருந்து 21 வரைக்கும் 6 கொஸ்டினும் 22 கம்பல்சரி. பார்த்தீங்கன்னா ஸ்டேட், பார்த்தீங்கன்னா ரேலே, பார்த்தீங்கன்னா ஸ்கேட்ரிங் லா இதெல்லாம் முக்கியம். இந்த லாஸ்லாம் எப்பயுமே படிச்சுக்கங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ரேடியோ ஐசோட்டோப், டிஃப்ரென்ஷியேட், ரிவர்சிபிள் டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் படிக்கணும். ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் பயோகஸாக ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மும் முக்கியமாக பார்த்து ஃபிசிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 4 மார்க் கொஸ்டின் பாருங்கள். 4 யூசர்ஸ் ஆஃப் எல்இடி பல்ப். இது எல்லா கொஸ்டினும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்குது தான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஹெச் கேட்டிருக்காங்க. அது பிஹெச்சில் வந்து ஹைட்ராக்சைடு அப்போ வந்து ஜென்ரலாக கண்டுபிடிக்கணும். அந்த பிஓ வச்சு கண்டுபிடிச்சி 14 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இதுக்கு வந்து கண்டுபிடிச்சோன்னா 11 கண்டுபிடிக்கும். ஸோ அதுக்கு பிஹெச்னா பிஹெச் ப்ளஸ் பிஹெச் 14 அந்த 14 சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் வந்து 7 மார்க் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. அதே மாதிரி கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் ஈஸியான கொஸ்டின் தான். கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா எதிராக சாய்ஸ் தான். டைரெக்டான கொஸ்டின் வந்து கேட்டால் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினும் சாயில் ரிலேஷனும் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 மார்க் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 12 1 மார்க் 1 கிலோகிராம் ஃபோர்ஸ், மாஸ் ஆஃப் 1 மோல், த நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸு, த பாடி ஆஃப் டீச்சர்ஸ் இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற அந்த திட்டம் எத்தனை பாட்னி இது ஹவுஸ் பர்க் கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டின்லாம் புக் பேக்கில் இருக்கிறது தான். அதே மாதிரி ஆல் ஃபைல்ஸ் ஆர் ஸ்டோர் இந்த ஃபோல்டர் கம்பேர். ஸோ இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டினா. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் ரஸ்ட்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி ஆக்ஸ்வோம்ஸ் டயக்ராமில் கேட்டால் மேட்ச்சு. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் என்டோகிரைன் எக்ஸோகிரைன் எகைன் அண்ட் டிஃபரன்ஷியேட்லாம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். ஸோ எந்த வேறுபாடுகள் எந்த ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் பயாலஜி டிஃபரன்ஷியேட் டிஃபரன்ஷியேட் கொடுத்தா அந்த கொஸ்டின் நல்லா படிக்கும். ஜெனட்டிக் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் 4 மார்க் மாஸ் அண்ட் வெயிட்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரியில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்த கொஸ்டின்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராசிட்டிக் அடாப்டேஷன் அப்ளிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனை பாட்னி இதுலேயும் பிஹெச் தான் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த பிஹெச் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லும் போது நம்ம பல டைம் சொல்லிக்கும் 14 சப்ட்ராக்ட் பண்ணி போடக்கூடியதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கேட்டிருக்காங்க. ரோல் ஆஃப் ஏர்பம், அதுக்கப்புறம் எல்இடி பல்ப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் வேப்பர் டென்சிட்டியும் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் எஃபெக்டிவ் சோலபிலிட்டி இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின். அதுக்கு பயாலஜியில் கேட்டிருக்க கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் தான் இருக்குது. நெக்ஸ்ட் 1 மார்க் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இதுலேயும் 12 1 மார்க் அப்படியே பாருங்கள். புக் பேக்கில் இருந்து மேக்ஸிமம் 12 1 மார்க்ஸ் 10 1 மார்க் 2 1 மார்க் மட்டும். நீங்கள் 1 மார்க்குன்னு சொல்லும் போது சூஸ் மட்டும் பண்ணி சூஸ் ஃபில்லப்ஸ் மேட்ச்சு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்க ட்ரூ வரக்கூடியது எல்லாமே படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்னு வாட் ஆர் த காஸ் ஆஃப் மயோபியா. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த ஒய் த சீலிங் ஆஃப் கான்கிரீட் ஆல்சோ இருக்கும். இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். வாட் இஸ் ரஸ்ட் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். 4 மார்க் கொஸ்டின்லையும் பாருங்கள். ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மேட்ச் வந்து 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள். இன்ஃபாசானிக் எக்கோ அல்ட்ராசானிக் ஹை ப்ரெஷர் ரீஜன்ஸ். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ஆட்டமிக் மார்க் டிஃபைன் ஆட்டமிசிட்டி ரெண்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பாலினேஷனில் ஸ்டேட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன். வாட் ப்ரிகாஷன் கேன் பி டேக்கன் ப்ரிவென்டிங் ஹார்ட் டிசீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து பிடிஏ கொஸ்டின் கேட்டிருக்கோம். 7 மார்க்லேயே ரிப்பீட்டட் கொஸ்டின் அதிலையும் கேட்டிருக்காங்க. அது பயாலஜியில் பாருங்கள். ஏபிசி 3 கேட்டரியில் கொடுத்துருக்காங்க. மார்க் பண்ணி இதில் படிக்காத கொஸ்டினாக இருந்தால் மார்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் 1 மார்க் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இதுலேயும் இப்போ 12 1 மார்க் பாருங்கள். நிறைய ரிப்பீட்டான 1 மார்க் தான். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அடுத்த கொஸ்டின் பேப்பரில் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருந்தேன். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணுறது ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அந்த ரேல் பார்த்தீங்கன்னா
லா ஆஃப் ஸ்கேட்டரிங் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் எர்த் ஒய் இந்த டொமஸ்டிக் இந்த வாட் இஸ் த ரோல் ஒய் அப்படின்னு கேட்ட கொஸ்டின் இல்லை 2 மேட்ச் கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டினில். அலாய் ஸ்டெயின்லெஸ். நெக்ஸ்ட் ட்ரான் லேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போலன் கிரெயின் ஹவு டஸ் இன்சுலின் டிஃபிஷியன்சி அக்கர். கம்பல்சரி சம்மில் பிஹெச் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்ஸ் பயாலஜி இதில் வந்து கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் வந்து லீனியர் ஏரியல் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன் 1 ரான்ஜன் அப்ளிகேஷன் ஆஃப் கட்டலாம் ஹைட்ரடிசர் வாட் இஸ் கால்ட் ஹோமோலஜஸ் சீரியஸ் நேம் த 3 பேசிஸ் இஷ்யூஸ் சிஸ்டம்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஹவு கேன்சர் செல் டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்காங்க, நல்லா படித்து வச்சுங்க. இதில் 7 மார்க் வந்து ஃபிசிக்ஸ் ஒன்று கெமிஸ்ட்ரி ஒன்று பயாலஜி 3மே சில கொஸ்டின்ஸ் படிக்காத கொஸ்டினாக இருக்குது பாருங்கள் சம்ஸோட கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ரைட் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிம்பர்லின் நிறையா பேர் இதை வந்து படிக்காத இருப்பீங்க, நல்லா படித்து வச்சுங்க. அதே மாதிரி பார்த்தா இந்த டீஜென்ரேட் விங் ஆஃப் கிவி இஸ் அன் அக்யூர்ட் கேரக்டர் ஒய் இஸ் அன் அக்யூர்ட் கேரக்டர் இந்த கொஸ்டின் இப்போ கண்டிப்பாக படிக்காத கொஸ்டினாக இருக்கும். இந்த கொஸ்டின் நல்லா படித்து வச்சுங்க. ஏன்னா மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து படிச்சிருப்போம். 1 pollen grain ப்ரொடியூஸ் 2 male given how many pollen grains are needed for to fertilize 10 ஸோ இதுவும் வந்து படிக்காத கொஸ்டினாக தான் இருக்கும். இது நல்லா ரீகால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 more டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பாருங்கள் 12 1 மார்க் ரேடியோ ஐசோடோப்பு மாஸ் ஆஃப் 1 mole நைட்ரஜன் ஐயூபாக் நேமு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனுமோஃபிலஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலினோட்டோலிஸ். ஸோ இது எல்லாமே நிறைய கொஸ்டின் டேரெக்டாக இருக்கும், சில கொஸ்டின் வந்து அப்ளிகேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 மார்க்கும் இதுலேயும் நிறைய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கேட்ட கொஸ்டினாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் ஒர்க்கிங் ஆப் வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ் 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் வந்து ஆக்சுவலி 7 மார்க் அதுவும் 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 4 மார்க்கில் கேட்டாலும் 7 மார்க் கேட்டாலும் அந்த கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கணும். இனர்ஷியா லிஸ்ட் எனி பைப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் டிஸ்டிங்விஷ் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ் ஏபிசி 3 கேட்டகரி நிறைய கொஸ்டின் நமக்கு ஏபியும் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, சி தெரியாது. ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ஸ் நல்லா இ வெஸ்ட் அவர் யூஎஸ் ஜென்ரேட்டர் வாட் ஆர் த என்வரான்மெண்டல் இம்பாக்ட் ஆஃப் யூஎஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மேன் அடிக்டட் டு டொபேக்கோ லீட் டு ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி இன் தேர் பாடி வாட் குட் பி த பாசிபிள் ரீசன். ஸோ இதுவும் பயாலஜியில் கம்பேரிசன் பண்ணல. நெக்ஸ்ட் 1 more டிஸ்ட்ரிக்டோட இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கொஸ்டினும் பின்னால் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. 12 1 மார்க் கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். வேர்ல்டு டொபாக்கோ டே நமக்கே தெரியும். வேர்ல்டு நோ டொபாக்கோ டே May 31 கம்பேரிசன் பண்ணால் மேட்ச். அதுக்கப்புறம் வாட் ஆர் த டிராஃபிக் சிக்னல்ஸ் சாரி ஒய் ஆர் த டிராஃபிக் சிக்னல் red in color atomicity what is an amalgam alloy of mercury அது கம்பேரிசனாக. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்டு ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். 4 மார்க் கொஸ்டின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட்டு லோகோமோஷன் டேக் பிளேஸ் ரீச்சர். ஸோ இதில் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருக்கும். 7 மார்க் பாருங்கள் ராக்கெட் ப்ரொபல்ஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டேட் ஓம்ஸ் லா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனும் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். கெமிஸ்ட்ரியில் கேட்ட கொஸ்டின் நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருக்குது. பயாலஜியில் பாருங்கள் இம்பார்ட்டன்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டெர்ம் phenotype and genotype how can you determine the age of இது இந்த கேட்டிருக்க எல்லா கொஸ்டினும் முக்கியமானதான். அதே மாதிரி பாட்னியில் வந்திருக்க கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரம் எதிர்பார்க்கக்கூடிய டென்டல் ஃபார்மர். ஸோ இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தமிழ் மீடியம் கொஸ்டின். ஸோ 12 1 மார்க் வந்து மின்தடை நெசைகளுக்கும் சொல்லுவோம். அதே மாதிரி மனிதனால் உணரக்கூடிய 20 கிலோமீட்டர்ஸ் கம்பேரிசன். இது எல்லாமே புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் தான். அது வாந்தி இடத்துல கட்டுப்படுத்தும் வகை வந்து இப்போ மிடில் ஆப்லாம் கேட்டால் முகலும் கம்பேரிசன். உலக புகையிலை எதிர்ப்பு May 31 ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா தேர்ட் லா அதுக்கப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் அது எல்லாமே அதை மேட்சபிள் ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். அணுக்கட்டு எண் ரசக்கலவை சுவாசைவு எதிர்பார்க்கக்கூடிய ஓகசாகி துண்டுகளாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 2 மதிப்பெண்கள். ஒளிநீதியம் 4 பங்கு இயற்கை மற்றும் செயற்கை கதிரிக்க வேறுபாடுகள் சோப்பு டிடர்ஜென்ட் வேறுபாடு அணுக்கள் மூலக்கள் வேறுபாடுகள் எலுமிச்சின். ஸோ இதில் கம்பேரிசன் அயனின் செறிவின் மதிப்பு. ஸோ பிஹெச் கொடுத்து டேரெக்டாக பிஹெச் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்டிருக்காங்க. 7 மார்க் கொஸ்டினில் ராக்கெட் ஏவுதலும் ஓம் இது ரெண்டுமே நல்லியல்பு ரொம்ப ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது. ஸோ கெமிஸ்ட்ரியில் கேட்ட கொஸ்டினும் ரொம்ப முக்கியமானது. பயாலஜிலும் இம்பார்ட்டன் தான். நெக்ஸ்ட் 1 more தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 12 1 மார்க் அப்படியே பாருங்கள். புற்றுநோய் சிகிச்சை பயன்படும் கதிரிக்கை ஐசோட்டு ரேடியோ ஐசோட்டு கம்பேரிசன் பண்ணுறதுலாம் பார்த்தா கிலோவாட் மணி. ஸோ இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். காற்றில்லா சுவாசம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிசனாக பாலிபோச்சா என்ற நிலை கிட்டப்பார்வை இசையரங்கள் மேற்கூறிய வளைவாக இருப்பது ரொம்ப முக்கியம். துரு இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வேதி சமனி இதன் 2 பண்புகள் முயலின் சுவாச கொலை குருத்தமிழங்களுக்கு காணப்படுவது எனும் போல்டிங் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பயிர் மேம்பாட்டின் நோக்கம் என்றால் இது கம்பல்சரி டேரெக்டாக பயாலஜின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன இதய வாழ்களின் முக்கியத்துவம் மகரந்த சேர்க்கை. நெக்ஸ்ட் வந்து ஆர்கியாப்டெரிக்ஸ் இதய நோய்கள் ஏற்படுவதற்கு மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூறுக. இது முக்கியமான கொஸ்டின் தான். 7 மார்க் கொஸ்டின் நிலைமம் நிறை எடை இயற்கை கதிரிக்கத்தை கண்டிருந்தேன். ஸோ ஏபிசி 3 கேட்டகரி கொடுத்துக்கும் போது நல்லா அதில் ஏதாவது ஒரு கேட்டகரி விட்டுறாதீங்க முழுமை. நெக்ஸ்ட் நவீன அணுக்கொள்களை கோட்பாடுகள் எழுது டேரெக்டாக ஒரு 7 மார்க்கில். அதுக்கடுத்து கரும்பு சாணி எத்தனால் பார்த்து ரொம்ப முக்கியம். ப்ரிப்பரேஷன் எத்தனால் மொலாசஸ் பயாலஜிலையும் ஏபிசியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1 more தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 12 1 மார்க்கு நுனி ஆதிக்கத்தின் மீது
நேர்விலை உருவாக்கும் ஹார்மோன் யார்? ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இரண்டு மதிப்பெண் நக்கல் பண்ணுற ராலே சிதறல் விதியில் ரொம்ப அந்த லாஸ் கொடுத்துரு ஸ்னல் லா, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, ஓம்ஸ் லா, ராலே சிதறல் லா, இதெல்லாம் எல்லாமே இந்த லாஸ் நல்லா படித்து வச்சுங்க. துருப்பிடிக்கும் இரும்பு பகுதி பொருட்கள் மற்றும் அதன் பயன்கள் யாவை? நெக்ஸ்ட்டு மகரந்தாலும் படம் வந்து பாங்களை குறிகள். ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டடாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது படிவரிசை என்றால் என்ன, மலரும் தாவர உறுப்புகள், நெக்ஸ்ட்டு இருகோள்கள் நிறைய வகைகளை கொடுத்துருக்காங்க. 7 மார்க்கில் ஜூல் வெப்ப விதி, நிக்கல் மற்றும் குரோமிக் பண்ண ஒரு மின் உருகிலை, ஒப்புமை அணுகை, நவீன அணுக்கொள்கை. ஸோ இது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுனாலும் ஸோ ஃபஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது பிடிஏ கொஸ்டின்ஸ் தரவாக பாருங்கள். பிடிஏ கொஸ்டின் இருக்கிற 2 மார்க்கு 4 மார்க் 7 மார்க் படிக்கும் போதே நீங்கள் இதில் வந்து நிறைய கொஸ்டின் கவர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கொஸ்டின் படிச்சுனா முதல்ல பிடிஏ கொஸ்டின் தரவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாவே டெஃபினட்டாக நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் ஃபுல் போர்ஷன் கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா 70% எபோவ் 50 கிராஸ் பண்ணுற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 பிடிஏ கொஸ்டின் இருக்குது. ஸோ எப்படி சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிடிஏ கொஸ்டின் தரவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் நம்மளோட சேனல் GR Success TC நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அது இருக்கு நம்ம பப்ளிக் கொஸ்டின் நம்ம ஃபுல் போர்ஷன் தான். ஸோ அதனால் பப்ளிக் கொஸ்டினாக இருந்தாலும் அதே ஒரு ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷனாக இருந்தால் ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி படிக்கும்போது நமக்கே தெரியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த பர்டிகுலர் வீடியோ மோர் தென் வந்து 15 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் மார்க் பண்ணி படிச்சினா கூட டெஃபினட்டாக நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். இதில் இருக்க மோர் தென் 50% கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். ஸோ அதனால தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அந்த கொஸ்டின்ஸை நல்லா படிங்க. பல டைம் சொல்கிறோம் இந்த கொஸ்டின்ஸை நல்லா ரீகால் பண்ணி பாருங்க, மார்க் பண்ணி படிங்க. நீங்கள் எந்த கைடில் படித்தாலும் சரி. ஸோ பிடிஏ கொஸ்டினாக இருந்தால் ஸோ அதை மார்க் பண்ணி சம்மும் அதே மாதிரி தான். நம்மளோட சேனல் GR Success TCயில் போட்டிருக்க சம் மட்டும் பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ சம்மில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபிசிக்ஸில் ஒரு சம் 22ல் வரக்கூடிய சம் ஃபிசிக்ஸ்லையும் நெக்ஸ்ட்டு 32ல் வரக்கூடிய சம் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் சயின்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா முதல்ல பிளான் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி எழுதி பார்க்கணும். நம்ம சயின்ஸுக்கு மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கான்செப்ட் என்ன, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் முதல்ல எழுதி பாருங்கள். ரைட்டிங் ஒர்க், அதாவது நம்ம நல்லாவே படிச்சிருக்கோம், ஏன்னா வேர்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ரைட் பண்ணி பார்க்கும்போது அந்த மிஸ்டேக்ஸ் வந்து குறையும். சயின்ஸுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஷார்ட்கட் என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் பயாலஜி முதல்ல ஒரு நோட்டு போட்டு அதில் இருக்க வேறுபாடுகள் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எத்தனை வேறுபாடுகள் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மாஸ் அண்ட் வெயிட்டு, அது நிறைய ரிவர்சிபிள் ரியாக்ஷன், மோனோகார்ட்ஸி டைகார்ட்ஸ், மோனோகார்ட் டு டைகார்ட். ஸோ அது மாதிரி வேறுபாடுகள் வந்து ஃபிசிக்ஸ் தனியாக கெமிஸ்ட்ரி தனியாக எழுதி ஸோ அந்த வேறுபாடுகள் முதல்ல நல்லா படித்து எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பல்சரி லாஸ்ட்டில் விதிகள் ஃபுல்லாக செப்பரேட்டாக எடுத்துங்க. அதுக்கப்புறம் டெரிவேஷன் எடுக்கும் போது நல்லியல்பு வாயில், தட் மீன்ஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் சொல்ல பார்த்தீங்கன்னா மாடர்ன் அட்டாமிக் தியரி இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து டெரிவேஷனாக இருக்க கொஸ்டின்ஸ் நல்லா எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங், தட் மீன்ஸ் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி பார்த்தா மயோபியா, ஹைப்பர் மெட்ரோவேஸ், இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அகைன் அண்ட் அகைன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கான்செப்ட் என்ன, புக் பேக் 1 மார்க் ஒரு கேட்டகரியாக 1 to 12 1 மார்க் நீங்கள் ஃபுல் மார்க்னா புக் பேக்கில் இருக்கிற சூஸ் மட்டும் படிக்கக்கூடாது. சூஸு, ஃபில்லப்ஸு, மேட்ச்சு, ட்ரூ ஆர் ஃபால்ஸோட ட்ரூ நல்லா படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 1 மார்க் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருந்ததுன்னா அதில் இருக்க 1 மார்க். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின். ஸோ இதில் இருக்கிற 1 மார்க் தரவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்குக்கு நம்மளோட சேனல் GR Success TCயில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7. ஸோ அதில் இருக்க கொஸ்டின் படிங்க. ஸோ அதில் இருக்க கொஸ்டின் படித்தா டெஃபினட்டாக இது மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். நான் பர்டிகுலராக சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் எகைன் அண்ட் எகைன் பிடிஏ கொஸ்டின் படிக்கும் போதே கண்டிப்பாக நமக்கு ஒரு 7 2 மார்க் தான் 5 2 மார்க் ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 4 மார்க் எழுதும் போதும் மேக்ஸிமம் 7 பார்த்தீங்கன்னா 6 4 மார்க் எழுதிடலாம். கண்டிப்பாக 3 7 மார்க்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி தான் அதில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கண்டிப்பாக பார்த்தா மேத்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரைட் பண்ணி பக்கத்தில் நீங்கள் எப்போ படித்தாலும் பக்கத்தில் ஒரு நோட் வச்சுட்டு அது எழுதி பாருங்கள். லாஸ்லாம் இப்போ ஓம்ஸ்லாம் எழுதும் போது எந்த லா எழுதும் போது எழுதி பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக குறையும். நம்ம அதுதான் ஃபஸ்ட்லேருந்தே தமிழ்லேருந்து அதே தான் சொல்கிறோம். ஸோ வரக்கூடிய ஆஃபேல் எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நம்மளுடைய சேனல் GR Success சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ சயின்ஸுக்கு இது ப்ரீவியஸ் இயர் ஆஃபேலி கொஸ்டின் பேப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் 2019 2000 லாஸ்ட்டாக செப்டம்பரில் நடந்த 23 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் பயன்படுத்திக்கங்க. 1 மார்க் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனல் GR Success 1 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த 1 மார்க்கை நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், பிடிஏ கொஸ்டினுக்கான 1 மார்க் அப்லோட் பண்ணோம். இதெல்லாம் பயன்படுத்திக்க. நான் திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் 75க்கு எபோவ் 50லேருந்து 60 வரைக்குமே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC. Still now, thank you all.